வணக்கம் நண்பர்களே, விஜயபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு பிஸ்னஸ் அப்ரோச்சை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 60-20-20 அப்படின்வாங்க. இந்த அப்ரோச் எதை சொல்லுது அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியுதோ இல்லையோ, நேரத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியணும். அந்த நேரம் தான் பணத்தை கொண்டு வருது. புரியுதா? பணத்தை சம்பாரிச்சுட்டு நேரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா பணம் இருக்காது. ரைட்? இந்த பேசிக். இப்போ 100% இவங்களோட நேரத்தை எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு சஜஷனாக நான் கொடுக்க போகிறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச். சரியா? இது வந்து 60% தனியாக எடுத்து வச்சு, இப்போ நீங்கள் காலையில் ஒரு 10 to 5 இருக்கீங்க, ஆக்டிவாக இருக்கும். ஒரு 5 hours வச்சுப்போம். மினிமம் ஆக்டிவாக ஒரு 5 hours ஒரு பிஸ்னஸ் ஓனரால் மினிமம் இருக்க முடியும் இல்லையா? அப்போ அதில் 60% என்ன பண்ணணும், என்னென்ன டாஸ்க் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த டாஸ்க் எல்லாம் எப்படி இருக்கணும்னா, வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பிஸ்னஸ்க்கு மதிப்பு கூட்டுற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அதை பண்ணணும். இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன தெரியுமா? அதை உங்களை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் மட்டும் தான் பண்ண முடியும் உங்கள் பிஸ்னஸில். கரெக்டாக? அதற்கு 60% நேரத்தை செலவு பண்ணணும். ஏன்னா அதை நீங்கள் தான் பண்ணி ஆகணும், வேறு யாரும் பண்ண முடியாது. சரியா? இதுக்கு வந்து டாஸ்க் இருக்குது. இது வந்து இப்போ இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். சரியா? அடுத்த 40%, 40% இருக்குது பாருங்க. அந்த 40%த்தை ரெண்டாக பிரிச்சுக்கணும். எப்படின்னா, திட்டமிடுறது அப்படின்றாங்க, பிளானிங். அதுக்கு 20%. அடுத்த 20% ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், வியூகம். இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தையில் வியூகம். ரைட்? வியூகம்னா ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ராட்டஜி. ஒன்று பிளானிங், இன்னொன்று ஸ்ட்ராட்டஜி. இதுக்காக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ரைட்டா? இப்போ நான் கேட்குறேன், 60% நீங்கள் தான் பண்ண முடியுன்ற வேலையை நீங்கள் பண்ண போகிறீங்க. அது என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. டைம் போனால் வராது. தேவையில்லாத விஷயங்களை பண்ணவே கூடாது. தேவையில்லாத விஷயங்கள் பண்ணவே கூடாது. எது தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ரைட்டா? உங்களுடைய செயல்கள் உங்களுடைய நிறுவனத்திற்கோ அல்லது உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கோ அல்லது உங்களுடைய சர்வீசஸ்க்கோ மதிப்பை கூட்டுவதாக இருக்கணும். அவ்வளோதான். நீ எது செஞ்சாலும் மதிப்பு இருக்க மாதிரி பண்ணணும். அப்போ நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ரெண்டாவது, 20-20 பிளானிங். இப்போ நான் கேட்குறேன், பிளானிங்னா என்ன? இதோட இந்த பாஸ் பண்ணுங்கள் அந்த வீடியோவை. உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, ரைட் டவுன். டாப் 10 ஃபால்ஸ் நீங்கள் டெய்லி பண்ணிட்டு இருக்கு. இல்லை கடந்த 10 வருஷத்தில் நீங்கள் பண்ண பிஸ்னஸ் ஃபெயிலியர்ஸில் என்ன தப்பு பண்ணீங்க, ஏன் ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு, அதை எழுதுங்க. முதல்ல 10 பாயிண்ட் எழுதுங்க, தப்பே கிடையாது. ஒரு வீடியோ உருப்படியாக கற்றுங்க. சரியா? எத்தனையோ வீடியோக்கள், எவ்வளோ நேரம், 10 பாயிண்ட் வரிசையாக எழுதுங்க. இதெல்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன். ரைட்டு? தப்பு பண்ணிட்டீங்க, திருத்திட்டீங்களா? சரி, ரெண்டாவது பாயிண்ட். இப்போ வந்து 60% ஒர்க்கை வந்து இவர் பண்ண சொல்கிறார், நம்ம தான் பண்ணணும். அந்த 60% ஒர்க் என்ன? முதல்ல உங்கள் ஒர்க் என்ன, அதை எழுதுங்க. உங்கள் டாஸ்க் என்ன, உங்கள் டாஸ்க் என்ன, உங்கள் டீமோட டாஸ்க் என்ன, டே டு டே ஆக்டிவிட்டி. இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, கோல் செட்டிங்லேருந்து. ஒரு இலக்குகளை எழுதிடுங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள், மாதம் எனக்கு ஒரு 10 லட்சம் வேணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணும்? 33,000 கணக்கு பண்ணிங்க. 35,000 வச்சுப்போம். 35,000 எனக்கு வேணும். இந்த 35,000 கொண்டு வர்றதுக்கு என்னுடைய வேலைகள் என்ன, டீமோட வேலைகள் என்ன? என் வேலைகள் 60%. அந்த 60% நான் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணலை. ரைட்? இதை எழுதியாச்சு. இப்போ 20%, இது ரொம்ப முக்கியம், பிளானிங். பிளானிங்னா என்ன? பிளானிங் சொல்லிட்டேன், ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டேன். பிளானிங் ஒன்று, திட்டமிடுதல் ஒன்று, வியூகம் ஒன்று. சரியா? திட்டமிடுதல்னா என்ன? சரி, இப்போ திருப்பி வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எழுதுங்க. உங்களோட பிஸ்னஸ்க்கு 35,000 கொண்டு வர்றதுக்கு என்னென்ன பிளானிங் நீங்கள் பண்ண போகிறீங்க? பிளானிங்க்கு ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன டிஃப்ரெண்ட்? பிளானிங்ன்றது ரிசோர்ஸை எப்படிலாம், அந்த ரிசோர்ஸை டெடிகேட்டட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட இருக்கிற டீம் மெம்பர்ஸ் நம்மளுடைய எல்லா ரிசோர்ஸையும் ஷெட்யூல் பண்ண கற்றுக்கணும். எதுக்கு? எப்படி ஒவ்வொரு டே டு டே ஆப்ரேஷனுக்கு பிஸ்னஸ்க்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து டெடிகேட் பண்ணுறதுக்கு. சரியா? என்கிட்ட இருக்க மனிதர்களை இந்த மாதிரி பண்ண போகிறேன், நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், என் டீம் இதெல்லாம் பண்ண போகிறேன். இதுக்கான ஒரு பிளானிங். ஸ்ட்ராட்டஜினா என்ன? பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக நான் எப்படி பண்ணுறது, என் டீம் எப்படி பண்ண வைக்கிறது. புரியுதா நான் சொல்கிறது? பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து வச்சுக்கணும்.
லாஸ்ட் வீக் சேல்ஸ் செலவு, லாஸ்ட் மந்த் சேல்ஸ் செலவு, நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா டார்கெட்டை, இல்லை அதிகம் பண்ணியிருக்கோமா, என்ன சொதப்பல், அதை எடுத்துக்கணும். சரியா? இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படி இருக்குது, கஸ்டமர் ரிவ்யூ எப்படி இருக்குது, இதை முதல்ல எழுதிக்கணும். சரி, அப்போ நீங்கள் உங்களுக்கு க்ளோஸான கஸ்டமர்கிட்ட நீங்களே ஃபோன் போட்டு பேசணும். இது உங்கள் டீமெல்லாம் நம்பக்கூடாது. எப்பயுமே டிபெண்டன்சியாக இருக்காதீங்க. ஒரு நாள் காணா போயிடுவீங்க. சரியா? டீமுன்னு நினச்சிங்கன்னா நம்ம இல்லை ஒரு நாள், ரைட்? நாம தான் அந்த டீமை கிரியேட் பண்ணுறோம். அதனால் நான் டீமால் தான் நான் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறேன்னா உண்மையான லீடராக இருக்க மாட்டேன். சரியா? டீம் ஒர்க் அப்படின்றது லீடர்ஷிப்பே இல்லை. சரியா? டீம் ஒர்க்ன்றது செகண்டரி. ஒரு லீடர் கெத்தாக இருந்தால் தான் எவ்வளோ பெரிய டீமை வேணால் உருவாக்க முடியும். அந்த டீம் போனாலும் இன்னொரு டீமை அவன் கிரியேட் பண்ண முடியும். இருக்கிற டீமை சக்ஸஸ் பண்ண முடியும். அவன் போயிட்டான், யாரும் நம்பியும் கிடையாது. இங்கே என்ன ஆயிடுதுன்னா, பெரும்பாலும் நம்ம இந்தியன் கல்ச்சரில் பார்க்குறேன், டீம் ஒர்க்னு சொல்லிட்டு டீமை நம்புறாங்க. டீம் ஒர்க் பண்ணிட்டுருக்கா, நீ முதல்ல ஒர்க் பண்ணியா நான் கேட்பேன். உன் டீம் விட்டுரு. என்னோட லீடர்ஸ் நான் கேட்கும்போது என்ன கேட்பேன், டீமெல்லாம் ஒர்க் பண்ணணும், அது அவன் பண்ணுவான், நீ என்ன பண்ணுன்னு கேட்பேன். ஓ, அப்போ டீமை மேய்க்கிறதா அவன் வேலையா? ஒரு அட்மின் போஸ்ட்டில் இருக்கு, நீ இப்போ நீ எதுவும் செய்ய மாட்டேன், நீ சேல்ஸ் எடுக்கண்ணா, அவன் டீம் எடுக்குதா இல்லையா அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு ஓ சேல்ஸ் தான் வேணும், டீம் சேல்ஸ் வேணாம், ஒரு டீம் சேல்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லுவேன். எப்போ ஒருத்தன் அவன் சேல்ஸ் இண்டிவிஜுவலாக எடுக்கலையோ கண்டிப்பாக டீம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அதை செஞ்சு காட்டணும், சொல்லி காட்டுறோம் லீடர் கிடையாது. சரியா? சில நேரங்களில் சில ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா அவ்வளோதான், நம்ம பேங்க்ரப்சி தான், ரைட்? அடுத்த விஷயம், ரொம்ப மூணாவது விஷயம், மிக முக்கியமான விஷயம், நம்மளுடைய ப்ராஃபிட் மாடலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும். செலவுகளை குறைக்கலாமா, பிராண்டிங் பண்ணலாமா, இது ஒரு பெரிய டாபிக், நான் போக சொல்லித்தரேன். அப்போ பிளானிங்கில் என்ன பண்ணீங்க, ரிசோர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு நாளைக்கு 35,000 கொண்டு வருது, இதெல்லாம் பிளான் பண்ணீங்க. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணீங்க, எப்படி ஒரு பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்புறம் கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குது, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அதுலேருந்து நம்ம என்ன எதை மாற்ற முடியும். மூணாவது, நம்மளோட ப்ராஃபிட் மாடல் எப்படி இருக்குது, அதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம், இதெல்லாம் யோசிங்க. ரைட்டா? அப்போ இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க. ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச், 60-20-20ன்ற ஒரு அப்ரோச்சை நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் உங்களுக்கு வந்து டீம் ஒர்க்கை பற்றியோ அல்லது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பற்றியோ நீங்கள் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களோட அனுபவங்கள் என்ன, அதையுமே என்கிட்ட ஷேர் பண்ணலாம். டவுட் இருந்தாலும் கேட்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியாட்டா.